சாத்தான்குளம் அருகே பூட்டிய வீட்டிற்குள் அழுகிய நிலையில் கிடந்த இளைஞரின் சடலத்தை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை அடுத்த சிறப்பூர் குமாரசாமிபுரம் பகுதியில் பூட்டிய வீட்டிற்குள் இருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வீட்டின் பின்பக்க கதவை திறந்து உள்ளே பார்த்தபோது அங்கு சாமுவேலின் மகன் டேவிட் என்ற இளைஞரின் சடலம் தூக்கில் அழுகிய நிலையில் தொங்கியதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த சாத்தான்குளம் போலீசார் இளைஞரின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 12 ஆண்டுகளுக்கு முன்பு டேவிஷன் தாய் இறந்த நாளிலிருந்து அவர் மன அழுத்தத்தில் இருந்ததும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மனநல பாதுகாப்பிற்காக திருநெல்வேலியில் உள்ள மருத்துவமனையில் டேவிட் சிகிச்சை பெற்றதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இந்நிலையில் மன அழுத்தம் காரணமாக டேவிட் தூக்கிட்டு தற்கொலை கொண்டு இருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.